வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்றைய பதிவுல பார்க்க போறது நட்சத்திர பாத தத்துவங்கள். நமக்கு நட்சத்திரங்கள் தெரியும், ஆனா அதனுடைய பாதங்கள்ல பெருசா கவனம் செலுத்துறது இல்ல. இப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்களுக்கும் ஒரு தனித்துவமான குணங்கள் இருப்பதாக குறிப்புகள் இருக்கின்றது. அந்த குறிப்புகளை நாம ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்வதாகத்தான் இந்த பதிவு. அந்த வகையில இருக்கக்கூடிய பாதங்கள் என்ன, அந்த பாதங்களின் தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். சோ உதாரணமா உங்களுடைய தீபம், அதாவது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி அல்லது சந்திரன், இது எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம பொதுவாகவே நட்சத்திரம் அப்படிங்கறத மட்டும்தான் பார்ப்போம். ஒரு முறை உங்களுடைய ஜாதக குறிப்புல பாருங்க எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த பாதங்க தத்துவங்களும் மனித வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கங்களையும் நேரடி தொடர்பு கொண்டதாக இருப்பதாக சொல்கிறார்கள். புருஷார்த்த தத்துவம் அப்படின்னு கூட ஒரு குறிப்பு இருக்கு. சோ அந்த வகையில முதல் பாதத்திற்கு அக்னி தத்துவம் என்று பெயர், அதாவது தர்ம பாதம் என்று. அதாவது இதுல ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதமாகும். எந்த ஒரு நட்சத்திரமும் அதனுடைய முதல் பாதமாகும். இது தர்மத்தை நிலைநாட்டவும் புதிய விஷயங்களை உருவாக்கவும் உதவும் ஆற்றல் கொண்டது. அதாவது உங்களோட லக்னமோ அல்லது முக்கிய கிரகங்களோ, நான் முன்பே சொன்ன மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி அல்லது சந்திரன், இந்த மாதிரியான கிரகங்கள் ராசி கட்டத்துல 1ஆம் பாதத்தில் இருந்தால் நீங்க எப்பவுமே சுய கௌரவம், நீதி மற்றும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பிறர் தூண்டாமல் நீங்களாவே புதிய காரியங்களை தொடங்குவீர்கள். அதே மாதிரி எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலும் தலைமை பண்பும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். இது 2ஆம் பாதம், பிருத்வி தத்துவம், அர்த்த பாதம். இந்த 2ஆம் பாதத்துல உங்களுடைய முதன்மை கிரகங்கள் ஆகிய லக்னாதிபதி, லக்ன புள்ளி அல்லது சந்திரன், இது மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது பணம், பொருள் சேமிப்பு மற்றும் நிஜ உலக தேவையை குறிக்கும். அதாவது நடைமுறை யதார்த்தங்களை சொல்லக்கூடியது. இந்த 2ஆம் பாதத்தில் பலமாக அமையும் போது நீங்கள் மிகவும் யதார்த்தமான மனிதராக இருக்கிறீர்கள். கற்பனை உலகில் வாழாமல் தரையில் கால் பதித்து நடப்பீர்கள். பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் இதனால் நமக்கு என்ன லாபம் என்று சிந்தித்து பொருளாதார பாதுகாப்பு மற்றும் குடும்ப நலனுக்காக உழைப்பவர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் பாதம் பிருத்வி தத்துவம். அடுத்தது 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் வாயு தத்துவம், காம பாதம் என்பது. இங்க காமம் அப்படிங்கிறது வெறும் சிற்றின்பம் மட்டுமல்ல, நமது ஆசைகள், தொடர்புகள், அறிவு தேடல் மற்றும் சமூக உறவுகளை பராமரிப்பது, இது எல்லாம் சொல்லுவது இந்த 3ஆம் பாதம். சோ ராசி கட்டத்துல முதன்மையான கிரகங்கள் லக்னாதிபதி, சந்திரன் அல்லது லக்ன புள்ளி அல்லது முதன்மையான கிரகங்கள் இந்த 3ஆம் பாதத்தில் இருந்தால் ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் அல்லது நல்ல ஒரு தகவல் தொடர்பாளராகவும் இருப்பார்கள். புதிய மனிதர்களை சந்திப்பது, வியாபார உத்திகளை பற்றி பேசுவது மற்றும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வது ஆர்வம், இதெல்லாமே இருக்கக்கூடியது இந்த 3ஆம் பாதத்தினுடைய தன்மை. சோ சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மையை உங்கள்கிட்ட இருக்கும் இந்த 3ஆம் பாதத்துல. அடுத்தது 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் அப்படிங்கிறது ஜல தத்துவம், மோட்ச பாதம் அப்படின்னு சொல்றது. இந்த நட்சத்திரத்தின் இறுதி பாதமாகும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும், அதுல இது 4ஆவது பாதம். சோ மோட்சம் அப்படிங்கிறது பற்றற்ற நிலை, ஆன்மீகம், தியாகம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பக்குவத்தை குறிக்கும். எது ஒன்றிலுமே மேம்போக்க இல்லாம பக்குவம், அனுபவத்தின் மூலமாக மேன்மை அடையக்கூடிய நிலை இந்த 4ஆம் பாதம். சோ இதுல ஒரு லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ சந்திரனோ இந்த 4ஆம் பாதத்தில் அமையும் போது உங்களின் எண்ணங்கள் ஆன்மீகம் மற்றும் மன அமைதியை நோக்கி இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் அடிக்கடி ஆன்மீக தலங்களுக்கு போவது அல்லது தியானம், யோகா என்பது போன்றதில் ஆர்வம் அதிகமாக இருப்பது. சோ இவங்க முதல்ல இறக்க குணம் கொண்டவராகவும் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவும் சேவை மனப்பான்மை உடையவராகவும் இருப்பார்கள். சோ இதுதான் இந்த நட்சத்திரத்தின் 4 தத்துவ பாதங்கள். இந்த தத்துவ பாதங்கள் ஒரு லக்னத்தில் ராசியிலிருந்து நவாம்சத்திற்கு மாறும்போது மாறும். இதே தத்துவம் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அதே தத்துவ அமைப்பு நவாம்சத்தில் இருக்காது. நவாம்சத்தில் இருப்பதை போலவே உங்களுக்கு மற்ற கட்டங்களில் இருக்காது. இதுதான் நமது பிரதிபலிப்பாக நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் இருக்கக்கூடிய தன்மை அல்லது சம்பாதிக்கும் திறமை அல்லது நாம் என் கருத்தை சொல்லும் விதம், இதில் எல்லாம் ஒரு மாறுபாட்டை உண்டாக்குவது இந்த பாத தத்துவங்கள் தான் அடிப்படையில். இது புரிந்திருந்தால் நீங்கள் நமது சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற
தகவல்களை மீண்டும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.